தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும் ஸ்ரீராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும் தீராத துயரம் தானாக விலகும் தீபாவும் குருவின் சரணாரவிந்தம் தீராத துயரம் தானாக விலகும் தீபாவும் குருவின் சரணாரவிந்தம் மந்திராலயனே குருவே சரணம் மாமாதவனே குருவே சரணம் பந்தோர்களே வாழ்வின் தருணம் வனவாசமையும் திருவே சரணம் சுகமாக காலை விடுகின்ற நேரம் துறையெங்கும் கேட்கும் குரு சுப்பிரபாதம் ஜகம் வாழ வந்த ஸ்ரீராகவேந்திரன் சயனம் கலைத்தே சீரருளும் நேரம் ஸ்ரீமூல ராமபத பங்கஜலோல பிருந்த ஸ்ரீமூல கோத மதுரம் சுதாப்தி சந்திர ஸ்ரீவியாசராஜ விதுஷாம்பர திவ்யமூர்த்தே ஸ்ரீராகவேந்திர பவதாத்தவ சுப்பிரபாதம் மனதோடு நின்று தினம் பேசும் நாதன் மறைவாக நின்று உலகாடும் வேந்தன் கனிவோடு வந்த நடமாடும் தேவன் காருண்யமேகன் ஸ்ரீராகவேந்திரன் மந்திராலய நிவாசாய சீதகோமூர்த்தயே மத்வமதவர்த்தனாய ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம் யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபிய நமக விகணச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் நிறைய திருமண தடை புத்திரபாக்கிய தடைகளுக்கெல்லாம் இந்த நாகதோஷம்ன்றது காரணம்னு பரவலாக பேசப்படுறது. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, கேது இருக்கிறது, இப்படி பலவிதமான காரணங்களை பலர் சொல்கிறான். இதை தவிர உங்களுக்கு சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் திருமண தடைக்கோ உத்தியோக உயர்வுக்கோ புத்திரபாக்கியங்களுக்கோ தடையாக இருக்கிறதா சொல்கிறான். பொதுவாக நாகதோஷம்னு சொல்லிடுறான். சரி, இது மாதிரிலாம் இருந்தால் இருக்கோ இல்லையோ, சில இடத்துல இருக்குது, சிலது இல்லாதது இருக்குன்னு சொல்கிறான். இது எப்படியோ உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னா, மந்திரங்களில் எளிமையான மந்திரம் உண்டு, இந்த சர்ப காயத்ரின்னு. இந்த மந்திரத்தை தொடர்ந்து 28 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா, சொல்கிறோம் இல்லையா நாகதோஷம்னு சொல்லி, இந்த நாகதோஷம் வரத்துக்கு என்ன சொல்கிறா, நல்ல பாம்பு அடிச்சிருப்ப போன ஜென்மத்தில்ன்றா, இல்லை பெரியவா யாராவது நல்ல பாம்பு அடிச்சிருப்ப, பாம்பு அடிச்ச தோஷம்ன்றா, இப்படி பல விதமாக சொல்கிறா. அந்த சர்ப்ப தோஷம் நீங்கிறதுக்கு இந்த சர்ப காயத்ரி ஒரு வரப்பிரசாதம். வெள்ளியில் சின்னதாக நாகம் பண்ணி பூஜை அறையில் வச்சு செவ்வாய்க்கிழமை ஜபிக்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இந்த ஜபத்தை 30 நாட்கள் பண்ணலாம், 45 நாட்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை தானமாக கொடுத்துடலாம், இல்லை கடலில் விட்டுடலாம், இல்லை தானமாக கொடுத்துடலாம். யாராவது ஒருத்தர் வர சொல்லி வெத்தலை பாக்கு பழம் தாம்பூலம் வைத்து கட்டாயம் இந்த இதை தானமாக கொடுத்துடலாம். இந்த ஜபத்தை தொடர்ந்து கிழக்கு முகமாக இருந்து ஜபித்தால் இந்த நாகதோஷமாகப்பட்டது விலகும், சர்வதோஷம் விலகும், சகல சாந்தி ஆகும், மனசாந்தி கிடைக்கும். இந்த என்ன விஷயங்களில் தடை இருக்கோ, திருமணமோ புத்திர பாக்கியமோ எது தடையாக இருக்கோ அந்த தடை விலகும். தடை எதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த தடை விலகும். விபத்துக்கள் வராது. சில பேருக்கு 8ல் ராகு இருக்கு, விபத்தை சந்திக்கிறோமோ அந்த மாதிரி விபத்துக்கள் வராது. வசதிப்பட்டால் நீங்கள்
ஒரு நாகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணலாம். அரச மரத்துக்கு கீழே இந்த ஜபத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் வந்து அரச மரத்துக்கு கீழே நாக பிரதிஷ்டை பண்ணலாம். இல்லைனா இது வெள்ளியில் நாகம் வச்சு பூஜித்து தானமாக கொடுத்துடலாம், அதுவே போகிறோம். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறதை பார்த்து அப்படியே எழுதிக்குங்க. ஓம் சர்பராஜாய வித்மஹே நாகராஜாய தீமஹி தன்னோ அனந்த பிரச்சோதயாத். ஓம் சர்பராஜாய வித்மஹே நாகராஜாய தீமஹி தன்னோ அனந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை வைத்தீங்களா? இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. உங்களுக்கு வசதிப்பட்டால் செவ்வாய்க்கிழமை ஒரு நாகலிங்க மரத்தையும் ஏதாவது ஒரு ஆலயத்தில் நீங்கள் நடலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாகலிங்க மரத்தையும் நடலாம். அது கூடுதலாக உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமையும். இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டிலையும் ஜபிக்கலாம், ஆலயங்கள்லையும் ஜபிக்கலாம், மண்டபங்களில் உட்காந்து ஜபிக்கலாம், குளக்கரையில் ஜபிக்கலாம். கட்டாயம் சர்ப காயத்ரி நல்ல பலனை தரும். விஷ ஜந்துக்கள் அணுகாது, விஷபீதி வராது, விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் வந்து விலகும். இது ஒரு நல்ல ஒரு காருட பிரயோகம் மாதிரி ஒரு நல்ல அபூர்வமான பிரயோகம். ஏற்கனவே நான் காருட பிரயோகங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அது மாதிரி இது ஒரு அபூர்வமான பிரயோகம் இந்த சர்ப காயத்ரி. இதை தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே வரலாம். இது ஆண் பெண் 2 பேரும் ஜபிக்கலாம். ஆண்களும் ஜபிக்கலாம், பெண்களும் ஜபிக்கலாம். இதை ஜபிக்கும் பொழுது அந்த இல்லத்தில் எல்லாருக்குமே பொதுவாக நல்ல பலன் தரும். விஷபயம் வராது, நாகதோஷம் கட்டாயம் விலகும்.